ஐயா, உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லையா? ஒரு மொட்டை கடுதாசி பணத்தோட வந்தது. அந்த கடுதாசில இவர் கடையை உடைச்சிட்டாருன்னு சொல்லி இருந்துச்சு. அப்படி சொன்னா மேற்கொண்டு பணம் கொடுக்கறதாவும் எழுதி இருந்துச்சு. யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாதியா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கய்யா. நாங்களே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தமா பணத்தை பார்த்ததும் நாங்க ஆசையில இதை பண்ணிட்டாங்கய்யா. என்னங்க இது? நீங்க தான் பேசுறீங்களா இல்ல இவன் மிரட்டி யாராவது பேச சொன்னானா? சத்தியமாங்கய்யா, என் பிள்ளை மேல சத்தியமா இதான் உண்மை. எங்க மேலதான்யா தப்பு. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி அபாண்டமா தப்பே செய்யாத ஒருத்த மேல பழி போட்டிருக்கீங்க. இதனால குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? டேய், நீ என்னடா நீ? பிரச்சனை வரணும் தானே இவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்டே போய் கேள்வி கேக்குற? வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு யாரோ பாக்குற சதி வேலை. அப்பா, இவங்களால போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். சரியா சொன்னடா. அதான் சரி. போலீஸ்க்கு போனை போடு. உள்ள தூக்கி போடு. இல்லப்பா, நீங்க கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரி கேவலமாலாம் நடந்துக்காதீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. பாருங்க. அப்பா, என்னப்பா நீங்க உங்களை போக சொல்றீங்க? என்னடா நீ ஏன்னா அவங்கள சும்மா விட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? ஏரியா முழுக்க இவங்களை வச்சு உன் மருமகன் உத்தமன்னு பிரச்சாரம் பண்ண சொல்லவா? இந்த தப்பை இவன் செய்யலனா மட்டும் இவன் என்ன பெரிய உத்தமனா? உன் மருமகனுக்கு சாதகமா ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அப்படியே முன்னாடி வந்துருவியே. எப்படினா உன்னால இப்படி பேச முடியுது? அவனுங்க வந்து மாறன் மேல தப்புன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை அதுல உண்மை இருக்கான்னு விசாரிச்சியா? உடனே அவனை அடிக்க பாஞ்ச. அதுதான் உண்மைன்னு நீயே ஆணித்தரமா அடிச்சு சொன்ன. அவனுங்க கிட்ட வேற பத்தாத குறைக்கு இனிமே அவன் அப்படி பண்ணான்னா அவனை அடிங்க, உதைங்க, கொல்லுங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்ல, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசுன நீ? எந்த பெத்தவங்களால இப்படி செய்வாங்களா? பிள்ளைங்களை பத்தி குறை சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும், ஆனா உனக்கு சந்தோஷம் வரும். கூட சேர்ந்து 10 வார்த்தை நீயே பேசுவ. இப்பதான் அவன் நல்லவன் தெரிஞ்சு போச்சே. அவங்கிட்ட நீ மன்னிப்பு கேப்பியா? ஆமா, இவர் பெரிய இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த தப்ப வேணா இவன் செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா இவனால இதுக்கு முன்னாடி நான் தண்டம் கட்டதே கிடையாது. எத்தனையோ தடவை குடிச்சிட்டு யாராருக்கிட்டயோ சண்டை போட்டானே. இதெல்லாம் அவனுக்கு புதுசா என்ன? என்னமோ இந்த முறை இவன் தப்பே செய்யலையா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அதுக்கு இவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? மாமா, மத்த விஷயத்துல இவர் என்ன எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு இந்த தப்ப செய்யல. அத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா. பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். தான் புருஷன் மேல அபாண்டமா ஒரு பழி சுமத்திட்டாங்களேன்னு மூலையில போய் உட்கார்ந்து அழாம முத ஆளா முன்னாடி வந்து அந்த களங்கத்தை துடைக்கணும்னு நிக்கிறா பாருங்க. இவதான் பொண்டாட்டி. இவள மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். பாத்துக்கோனா. என்னமோ சொன்னியே, மாறனும் வீராவும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையில உருப்படவே மாட்டாங்கன்னு. மாற இனிமேதான் உருப்பட போறான். அவன் நல்லா இருக்க போறான். நீயே அவனை தலைமுழுகினாலும் பரவாயில்லனா. பாரு, வீரா இருக்கா. அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், யாரால பிரச்சனை வந்தாலும் அவ முன்னாடி நின்னு அவனை காப்பாத்தி சாதிப்பான். இனிமே என் மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீரா பாத்துப்பா. அதே மாதிரி தானா வீராவுக்கு மாறன் துணையா இருப்பான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. புருஷன் பொண்டாட்டின்னா எப்படி வாழணும்னு அவங்க 2 பேரும் தான் உதாரணமா வாழ்ந்து காட்ட போறாங்க. இந்த மாதிரி இருந்தா அந்த குடும்பம் தான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். அதை விட்டுட்டு எப்படா அடுத்தவன் குடிய கெடுக்கலான்னு மனசுல திட்டம் போட்டுக்கிட்டே அலைஞ்சா அந்த குடும்பம் எங்க இருந்து விளங்கும்? இப்ப யாரு குடும்பத்தை கெடுக்க நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ அண்ணா, இங்க யாரும் அப்படி இல்லன்னா. பொதுவா இப்ப இருக்கிற பொண்ணுங்களே மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படா யார் குடிய கெடுக்கலாம், கோவத்துல என்ன பண்ணலான்னு எப்பவும் யோசிக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் எப்படிதான் உருப்படும்? நம்ம வீரா மாதிரி ஒரு பொண்ணு எல்லா வீட்லயும் இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும். அதத்தான் ஏதோ மனசாராம சொல்லிட்டேன். வீரா நல்ல பொண்ணுதான், அதுல எப்பவுமே எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா உன் மருமவனை நல்லவன்னு சொல்லாத. திரும்ப திரும்ப இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் இதை வீராவும்
இவன் பண்ணலன்னா குடிச்சிட்டு ரோட்ல கடந்தது, இதோ ஒருத்தர் ஆட்டோல தூக்கிட்டு வந்து வீட்ல போட்டது, அவன் பாக்கெட்ல பாட்டில் இருந்தது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மொட்டை கடிதாசி போட்டவங்க வந்து செஞ்சாங்களா? மாமா, கடந்த 48 மணி நேரத்துல மாறன் எந்த ஆல்கஹாலும் எடுத்துக்கலன்னு மெடிக்கல் சொல்லுது. அவரை குடிக்கல மாமா. இதை யாரோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. என்னம்மா கண்மணி, இப்ப என்ன சொல்ல போற? இப்ப இந்த ரிப்போர்ட்டும் பொய்ன்னு சொல்லுவ. இங்க பாரு, நீங்க எல்லாரும் மாறன தப்பாவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் திருந்தி ரொம்ப நாளாச்சு. நம்ம எல்லாருக்கான முன்னாடியும் குடிச்சிட்டு வந்து போதையில சுயநனவு இல்லாம கடந்தது பொய்யா? இந்த நாளை நான் மெடிக்கல் சர்டிபிகேட்ல எழுதி இருக்கிறது உண்மையா? உங்களுக்கு என்ன மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். பைசா கொடுத்தா போலி பாஸ்போர்ட் வரைக்கும் வாங்கலாம். கண்மணி, விவாதத்துக்கு என்னனாலும் பேசலாம். வீம்புக்கு பேசினா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாருல எனக்கு தெரியாது. ஆனா அவர் 100% குடிக்கலன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அண்ணா, அவன் குடிக்கல அண்ணா. யாரோ அவனுக்கு எதையோ கலந்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆமா, இவர் குழந்தை, இவருக்கு எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க. பா, நான் குடிக்கலப்பா. நான் மாற நல்லவன்னு சொல்றத நீ என்னைக்கும் ஒத்துக்க போறதில்ல. ஆனா ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயே ஒத்துப்ப. அன்னைக்கு பாரு எப்படி வருத்தப்படுவேன்னு. வீரா, ரொம்ப நன்றிம்மா. மா, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அவனை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ அவனை சரியா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் அவன் கலங்கத்தை தொடச்ச பாத்தியா? இது போதும்மா எனக்கு. என்னம்மா நீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அண்ணன் புரிஞ்சுப்பாரு. ஒரு நாள் மாற நல்லவன்னு புரிஞ்சுப்பாரு. என்னங்க என்னங்க, நில்லுங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ? எங்க போறீங்க? நில்லுங்க. என்னம்மா? என்னங்க? என்ன என்னங்க ரொம்ப ஓவரா இருக்கு? என்னங்க, எப்பவும் நான் உங்களை அப்படிதானே கூப்பிடுறேன். என்ன விஷயம்? ஆ, எ- எங்க கிளம்பிட்டீங்க? வெளியே கிளம்பிட்டேன். ஆ, அப்படியா? இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை, நீங்க எங்கேயும் போகாதீங்க. ஏங்க? ஏன் போகக்கூடாது? என்னங்க, பொண்டாட்டி சொன்னா கேளுங்க. பொண்டாட்டிய பக்கத்துல ஏதாவது ஆள் நிக்கிறாங்களா? ஆமா ஆமா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுதானே ஆகணும், வேற வழி. இப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்தாங்க மோரு, குடிங்க குடிங்க. மோரா? ஆ, நீங்க இனிமே டீ காஃபிலாம் குடிக்க வேண்டாங்க. காலையில மோர் குடிச்சாதான் உங்க வயித்துக்கு அப்படி எதமா இருக்கும். பேசி முடிச்சிட்டியா? ஆ, குடிக்கலாமா? குடி குடி குடி. மூஞ்சில ஊத்திராதடி. நல்லா இருக்கா? ஒரே கல்பா அடிச்சாதான் எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆ,
மோர சொன்னேன். சரிங்க. நீங்க உள்ள போங்க. உள்ளயா? நான் வெளியே போகணும்டி. ஏங்க இன்னைக்கு சனிக்கிழமைங்க. இனி வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குளிக்கணும். சரி, நான் தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். ஆட என்னங்க, நீங்க தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா? ம். நானே என் கையால உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டியும் விடுவேன். அதெல்லாம் என்னோட ரைட்ஸுங்க. அதெல்லாம் பறிச்சுக்காதீங்க. நீ என்ன குளிப்பாட்டி விடுவியா? ஆ, அத அங்க கவனிக்காதீங்க. அது கொஞ்சம் கூச்சமா இருக்குமே. ரொம்ப ஆசைதான்டா உனக்கு. வா, தண்ணியில மிளகா பொடி போட்டு விடுறேன். என்னமோ பிளான் பண்ணிட்டா. இவ்வளவு யோசிக்க கூடாது மாறா. இருந்தாலும் பொண்டாட்டி கையால குளிப்பாட்டி விடும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஓகே, இருக்குங்க, இருக்குங்க. பிரச்சனை இல்ல, நான் ரெடி தான். ஆ, சரி நீங்க போங்க. நான் போய் என்ன எடுத்துட்டு உங்க பின்னாடி ஓகே, வரேன். நான் போய் வெயிட் பண்றேன். போங்க. இப்போ மைண்ட் வைஸ் போடுவாளே. போடி போ. சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்ன தேய்ச்சி குளிப்பாட்டாலாம், என்ன தேய்ச்சி பெட்ரோலை ஊத்தி கொளுத்த வேண்டியவனெல்லாம் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி மான மரியாதை பண்ணிட்டு இருக்கா. இவ என் கூட தான் பிறந்தாளா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என்ன இது? என்ன நீயும் போய் உன் புருஷனுக்கு தேய்ச்சி விடு. அத்தை, என்ன விளையாடுறீங்களா? நான் இதுக்கு அவருக்கு என்னெல்லாம் தேய்ச்சி விடணும்? ஏண்டி, முறையில்லாம தாலி கட்டிக்கிட்டு வந்த உன் தங்கச்சியே அவ புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விடுறா? நீ தேய்க்க கூடாதா? என்னத்த மாத்தி மாத்தி பேசுறீங்க? வழக்கமா நான் என் புருஷன் கிட்ட நெருங்கினாலே சந்தேகம் தானே படுவீங்க. என்ன பண்றது, இப்ப நம்ம நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. போற போக்க பார்த்தா உன் தங்கச்சியோட கொடி இந்த வீட்ல பறக்க ஆரம்பிச்சிடும் போல. அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கணும்டி. புரியல. இங்க பாரு, உங்களுக்குள்ள எதுவும் இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மொத்தமா உன் புருஷனை விட்டு விலகி இருந்தேன்னு வெய்யே, இந்த வீட்ல உனக்கு மரியாதையே இருக்காது. அதனால அப்பப்ப நீ அவனை கவனிக்கிற மாதிரி நடிச்சாதான் நாளைக்கு கொத்து சாவி உன் கைக்கு வரும். நீ நினைச்சதையும் சாதிக்க முடியும்டி, அதிகாரம் பண்ண முடியும். அதுக்காகவாவது நீ இத செஞ்சுதான் ஆகணும். அதனால நானே சொல்றேன், போ போய் அவளுக்கு முன்னாடி நீ உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விடு. அவன் இந்த குடும்பத்துக்கு மூத்தவன், உன் மாமனாரோட நம்பிக்கையை சம்பாதிச்சவன். அதனால அவன் எப்பவுமே உன் கைக்குள்ளேயே இருக்கணும். இந்த நாய்க்கு எலும்பு துண்டெல்லாம் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு உன் கைக்குள்ளேயே அவனை வச்சுக்கணும்டி. என்ன கண்மணி இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏங்க, பொண்டாட்டி கிட்ட கூச்சப்பட என்ன இருக்கு? உட்காருங்க, தள்ளுங்க. இனிமே வாரம் வாரம் கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன். கண்மணி, என்ன புது பழக்கம் அது? ஆமா, எப்பவும் ஏசிலேயே வேலை செய்யறீங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடையிலேயே இருக்கீங்க. உடம்பு எவ்வளவு சூடா இருக்கும். அதெல்லாம் தணிக்க வேண்டாமா? ஹை, ஆள் இருக்கு. என்னங்க? கங்கவா மாறிட்டா. வாங்க. வர்றேங்க. ஏங்க பாருங்க, நமக்கு முன்னாடியே வந்து மாடியில இடம் புடிச்சிட்டாங்க. என்னடா ராகவா? நீங்க இங்க உட்காருங்க. மார்னிங் மசாஜா? ஆமாடா. நாங்களும் வந்துட்டோம்ல. என்ன வீரா, உன் அக்காவை பார்த்துட்டு நீயும் உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விட்டு குளிப்பாட்ட கூட்டிட்டு வந்துட்டியாக்கும்? இல்லம்மா, இதெல்லாம் பழக்கம் இல்லல. எங்க அக்காக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அக்காக்கு தோணுனதும் எனக்கு என் புருஷனுக்கு மசாஜ் பண்ணணும்னு தோணிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயத்தை யார் பண்ணா என்ன? நல்ல தேடி. என்னங்க? வலிக்குதுடி. தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்துறோம் மாடி. ஐயோ, ஆமா. மாறா, நல்லா இருக்கியாடா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ அம்மா.
வீரா லெஃப்ட்ல பூசு. லெஃப்ட்லயா? ஆமா. ஏதோ பூசுறேன். ஐயோ எங்க போறீங்க? என்னம்மா என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்ல மாமா, சும்மா என்ன தேய்ச்சி விடலாமேன்னு. சரி சரிம்மா. இந்த தண்டத்துக்கு இதெல்லாம் ஒரு கேடு. அதுதானே உங்க மைண்ட் வைஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். மாமா நீங்களும் உட்காருங்க. எதுக்குமா? நீங்களும் என்ன வச்சுக்கோங்க மாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி கோல்டா இருக்கு, வேணாம். அப்பா என்ன வச்சுக்கோங்க. வரமா. நீ உட்காரு. ஐயோ அண்ணி, என்ன நீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு, நானே வச்சுக்கிறேன், விடுங்க. டேய் உட்கார்றா, அண்ணி தானே வைக்கிறா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே வச்சுக்கிறேன். நாம நினைச்சது நடந்துருச்சு. வள்ளியம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்தாங்க. என்னடா ராகவா, உங்க வீட்ல இருந்து ஒண்ணு வரல? வெரைட்டியா சமைச்சிட்டு இருப்பால, அதான் லேட் ஆகுது. ஓஹோ. எனக்கு சூடா கொண்டு வருவா, அதுக்கு தான் வெயிட்டிங். கண்மணி இதை விட நிறைய வெரைட்டி சமைச்சிருப்பா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அடடா அருமையா இருக்கே. நல்லியா? என்னங்க, நாட்டுக்கோழி என்ன தேய்ச்சி குளிச்சா நாட்டுக்கோழி தான் சாப்பிடணுமா? நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். என்னடா சாப்பிடலையா? நல்லா இருக்கா? அடடா, இந்த குழம்பு தோசைக்கு தொட்டு சாப்பிடுறதா இல்ல அப்படியே அள்ளி குடிக்கிறதான்னு தெரியலையே. என்ன ருசி, என்ன ருசி. என்னங்க என்னங்க? அந்த எலும்பு கடிச்சு சாப்பிடுங்க. எலும்பு கடிக்க எனக்கு நீ சொல்லித்தர. ஐயோ ரொம்ப டெம்ட் ஆக்குறானே. விழா உண்மையா சொல்றேன், உனக்காகவே தனியா சம்பாரிச்சு உன் கைக்கு 10 பவுன்ல வளையல் செஞ்சு போடுறேன். இட்லி மட்டன் குழம்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்குமே. என்ன சாம்பார ஊத்துறா? கண்மணி என்னடா ராகவா, விருந்து பயங்கரமா இருக்கே. சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் இருக்கே. ஐயோ அங்க பறக்கிறது தாவுறது ஓடுறதெல்லாம் இருக்கே. ராகவா கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறியா? வீரா அவனுக்கு 2 பீஸ் வை, எச்சி வைக்கலாம். யார் சமைச்சதும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டா. என் புருஷனுக்கு நான் வச்ச சாம்பாரே கறி குழம்பு மாதிரி. ஏங்க நீங்க சாப்பிடுங்க. சாம்பார் சாப்பிடுங்க மாமா. உன்னைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. சாம்பாரை தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப வெறுப்பேத்தாதரா, டென்ஷன் ஆகுது. என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு நாட்டுக்கோழி சாப்பிடலாம் நினைச்சனே, இப்படி சாம்பாரை ஊத்திட்டாலே. சாம்பார் நல்லா இல்லையாங்க? ஐயோ சாம்பார் 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 சூப்பரா இருக்கு. கோழி குழம்புனா என்ன கோழி குழம்பு, நீ செய்யற சாம்பார் மாதிரி வருமா? சூப்பரா இருக்கு. சூப்பர். ஏன் வீரா
உனக்கு ஏதாவது ஜிங் செக்னு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சு? இல்லையேங்க. ஓ, எனக்கு அடிக்கடி அப்படி கேட்குற மாதிரியே இருக்கு. டேய் ஓவரா போறடா. நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடு. சிக்கன் என்ன சிக்கன், சாம்பார் கிட்ட வர முடியுமா? இளம் ஆட்டுக்கறின்னு நினைக்கிறேன். எலும்ப கடிச்சு ரொம்ப விருப்பேத்துறானே. இந்தா தங்கம், நீ ஒரு வாய் சாப்பிடு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க தங்கம். கண்மணி உனக்கு ஒரு வாய். எனக்கு வேண்டாம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்பா, ஆனா ஒண்ணு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிடுற டேஸ்ட் என்னங்கிறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற லெவல். கொஞ்சம் கொடுத்ததையும் கெடுத்து விட்டாங்க. சரி, கடைக்கு போலாமா? நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, நீ ரிலாக்ஸ்டா வா. நீ வரலனா கூட பிரச்சனை இல்ல, வீட்லயே ரெஸ்ட் எடு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, எவ்வளவு வெரைட்டி. நீ ரெஸ்ட் எடுடாமா. இருங்க, இங்கே கை இல்ல பரவாயில்ல, அங்க போய் கழுவிக்கிறேன். நீ இப்போ சரி. மறக்காம சாப்பிட்டுரு. சரிங்க. 1000 திட்டினாலும் அருமையா சமைச்சிருக்கா. இதுல நீ கொடுத்து வச்ச வேண்டாம்.